கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் வீட்டிலேயே செய்யலாம். இனி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். போன்லெஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப சின்னதாக இல்லை. கொஞ்சம் நம்ம நார்மலாக வந்து சிக்கன் 65 எடுக்கிறத விட கொஞ்சம் கம்மியான சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா, அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு பால் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு இதை அப்படியே ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வச்சிடலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறாந்தா நீங்கள் 4 மணி நேரம் வைங்க. ஃப்ரீசரில் வைக்கிறாந்தா 2 மணி நேரம் வைங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெப்பர் மசாலா, அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் மாவை. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த கறி துண்டை எல்லாத்தையுமே வந்து மாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். அந்த பெரட்டுறதுல தான் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரே கிடைக்கும். அந்த அவுட்லைன் வந்து ஒரு மாதிரியா ஸ்க்ரம்பிள்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த மாவில் பெரட்டுற அந்த டெக்ஸ்சரில் தான். அதுக்கு அடுத்தது ஐஸ் தண்ணி இருக்கு இல்லையா, நல்ல சில்லுன்னு இருக்கணும். அந்த தண்ணியில் பெரட்டி வச்சதை எடுத்து ஒரு டிப் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாவில் திருப்பி டிப் பண்ணி நல்லா வந்து பெரட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 டைம் செய்யணும். 2 டைம் செஞ்சதுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மாவெல்லாம் தட்டி விட்டுட்டு நல்ல ஹீட்டாக இருக்கிற ஆயிலில் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்ப வந்து ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வைக்காதீங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கலர் மாறும். ஸோ அதனால் இந்த கலர் வந்ததுடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், வீட்லேயே சூப்பரான சிக்கன் பாப்கார்ன் ரெடி. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேஎஃப்சியில் சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக இதோட டேஸ்ட் தெரியும். ட்ரை பண்ணுங்கள்.